ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் துளசி உட்காந்து கோலம்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்து துளசியோட அழகை பார்த்து ரசித்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார சூப்பராக ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் நடக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே அபிராமி வந்துடுறாங்க. அபிராமியை பார்த்துமே முத்து போய் பீரோ சந்தில் ஒளிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அபிராமி வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த நகைலாம் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசிக்கிறாங்க. பார்க்கும்போதே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேரும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்தில் ஒளிஞ்சிக்கிட்டு முத்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அபிராமி வெளியில் போகும்போது முத்துவோட காலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரி முத்து தான் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து இங்கே துளசிக்கிட்ட பேசி சந்தோஷப்பட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் கல்யாணம் ஏற்பாடு அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது முத்து வந்து அதாவது இவங்க சின்ன தம்பிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசு ஃபோட்டோ வச்சு அவங்கள அப்படியே பெரியவங்கள மாத்திர ஆப் இருக்குல்ல அப்ளிகேஷன், அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சக்கரையும் வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து வர சொன்னதுமே அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து இப்போ அந்த ஃபோட்டோ இப்போ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. இப்போ முத்துவோட சின்ன வயசு ஃபோட்டோவில் இருந்ததையும் அது இப்போ பெருசாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சக்கரை கிட்ட காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இப்போ வந்து அந்த ஃபோட்டோ அதாவது வந்து லேப்டாப்பில் ஏற்றிக்கிட்டு அந்த மாதிரி மாற்றுறாங்க. அதனால் அது மாறி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முதல்ல சின்ன தம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துவோட அப்பா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சின்ன தம்பி வந்துடுறாங்க. அவங்களால முழுசாக பார்க்கவே முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன தம்பி வந்துடுறாங்க. அவங்க சித்திலாம் வந்துடுறாங்க. டைம் ஆச்சு, கல்யாண மண்டபம் போகணும், கிளம்புங்க வாங்க அப்படிங்கும்போது அது அங்கே அதெல்லாம் ரெடியாகி வருது. ஆனால் முகம் மட்டும் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே இவங்களாம் அந்த லேப்டாப் அங்கேயே வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. கண்டிப்பாக அது செம்ம பெரிய ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டுன்னு தான் சொல்லலாம். ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனலாக தான் கடையை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாவோட ஃபோட்டோ யாருங்கிறது நமக்கு தான் தெரியல, துளசி தான் அது அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்தில் கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ பார்த்தா சிவகாமி வராங்க. சிவகாமி கூட பார்த்தோம்னா அருணாச்சல் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களும் வராங்க. ஆனால் அங்கே மகா இருக்காங்களா காயத்ரி, அவங்க வரல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்ததுமே பார்த்தா அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் இங்கே இருக்க ஒரு சில குரூப்லாம் வந்து அப்படியே சும்மா ரொம்ப பொறாமையில் பொங்குறாங்க. அடுத்து கல்யாண மேடையில் பார்த்தோம் அப்படின்னா முத்தும் துளசியும் உட்காடுறாங்க. கல்யாணமும் நடக்கும் போது அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சின்ன தம்பி அவர் பாக்கெட்டில் இருக்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து அடுத்து நமக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபோட்டோ கையிலேருந்து கீழே விழுந்துருது. அதோடு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் நடக்குது. இங்கே கீழே விழுந்த ஃபோட்டோவை இப்போ பார்த்தா துளசியோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அப்படியே மெதுவாக எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது அவங்க அந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்த்தா தான் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா அக்காவோட ஃபோட்டோன்னு அப்படின்னு. அந்த பக்கத்து ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து வந்து துளசியோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. சிவகாமி அர்ச்சனைலாம் போட்டுட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஆனால் நமக்கெல்லாம் இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்கே லேப்டாப்பில் ப்ராசஸ் ஆகி வந்திருக்கிறத அந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா சக்கரை பார்த்துருவார். அது ஒரு பக்கத்து ஒரு எமோஷனல்னு வச்சுங்களேன். இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோ வந்து இங்கே துளசியோட தங்கச்சி இருக்காங்களா வேணி, அவங்க பார்த்துருவாங்க. இது ஒரு பக்கத்து ஒரு அதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா முத்து காரில் உட்காந்து பத்திரமா இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி தம்ஸ்அப்லாம் காட்டிட்டு போகிறாங்க. பொதுவாக ஒரு ஹீரோவோட கேரக்டரை சீரியல்லேருந்து முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அதனால் இன்றைக்கி எபிசோடோட பார்த்தோம் அப்படின்னா முத்துவோட கேரக்டரை முடிக்கிறாங்களோ, இதுக்கப்புறம் எதுவும் ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கதையை முடிச்சிருவாங்களோ, அபிராமி போய் எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ப்ரோமோ எப்படி வருது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.